வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு சிப்ஸ். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ½ லெமன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை ஸ்லைசரில் வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதோட மசாலா தூள்லாம் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய தேவையில்லை. மசாலா தூள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஒரு ½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், லெமன் கொஞ்சமாக புளிஞ்சிக்கோங்க. ஏன்னா அதில் புளிப்பு இருக்கும், லைட்டாக புளிப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் லெமன் ஊற்றுறேன். புளிப்பு பிடிக்காதுன்றவங்கள வேண்டாம், ஏன்னா லெமன் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா எல்லா பீஸ்லேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி ஒட்டிகிட்ருக்கோம், ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுமாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. இதை இப்போ ஊற வச்சிடலாம். இப்படியே அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. கடாய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது, ஏன்னா ஸ்லைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது கொஞ்சம் அடி பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. நான்ஸ்டிக் கடாயில் வறுத்திங்கன்னா அவ்வளோவா ஒட்டாது, சாதாரண கடாயில் வறுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கடாயில் ஒட்டும். இது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் போதும் இது வேகிறதுக்கு. இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க வந்தோடனே செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.